மறுகிலிமல் புறவை இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையும் இன்மையே இன்னாதது. பொருள் வறுமையை விட கொடியது ஏது என்று கேட்டால் அது வறுமையே ஆகும். வறுமைக்கு ஒப்புமை சொல்ல வேறு எந்த துன்பமும் ஈடாகாது. இன்மை என பொதி இச்சை ஒருவர்க்கு இன்மையும் இம்மையும் பொருள் வறுமை என்று சொல்லப்படும் பாவம் ஒருவனை பற்றினால் அவனுக்கு இப்பிறவியிலும் இன்பம் இல்லை, மறுபிறவியிலும் இன்பம் இல்லை. துல்வரமும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. பொருள் வறுமை என்னும் ஆசை ஒருவனை சூழ்ந்தால் அவமது குடும்ப பாரம்பரிய பெருமையையும் அவனது புகழுக்குரிய சொல்லையும் ஒரு சேர அழித்துவிடும். இப்பிறந்தார் கண்ணேயாயினும் நல்குரவு இப்பாய சொற்கள் தரும். பொருள் மேன்மையான குடியில் பிறந்தவர்களிடமே வறுமை வந்தாலும் அவர்கள் தம் தகுதிக்கு குறைவாக பிறரிடம் கெஞ்சும் சொற்களை பேச வைத்துவிடும். நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை பொன்பங்கள் சென்றப்படும். பொருள் வறுமை என்னும் ஒரு துன்பத்திற்குள்ளேயே ஒன்றன்பின் ஒன்றாக பல வகையான சிறு சிறு துன்பங்களும் வந்து சேரும். பொருளாட்குணர்ந்து சொல்லினும் நல் கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். பொருள் வறுமையால் வாடுபவர்கள் சிறந்த கருத்துக்களே கருவரும சொன்னாலும் அன்பச் சொற்களை ஒருவரும் அடிக்காது. அவை பயனில்லாத சொற்களாகவே கருதப்படும். பற்றினால் அவனை பெற்ற தாயே அவனை ஒரு அந்நியனைப் போல மதிப்பில்லாத பார்ப்பார். என்றும் வருவது கொல்லோ நிறனலும் கொன்றது போலும் நிரப்பு. பொருள் நின்று என்னை கொல்வது போல துன்புறுத்திய வறுமை இன்றும் என்னை தேடி வருமோ? வறுமையின் கொடுமையால் வாழுபவன் கலங்கும் நிலை நெருப்பினுள் தூங்கடுமாகும் நிரப்பினுமலாத சொற்கள் அறிவு. பொருள் என்ற நெருப்பிற்கு நடுவே கூட ஒருவன் தூங்கிவிட முடியும். கூற்று உணவு இல்லாத வறுமையால்
பிடித்து உத்திருக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதற்கே அடுத்தவர் உணவை சார்ந்து வாழ்வதே பொறுமை. நெருப்பினுள் அருப்புரு நோக்குறா இன்மையின் இன்னாதது யாதலும் இன்மையின் இன்மையே இன்னாதது. பொருள் வறுமையை விட கொடியது எது என்று கேட்டால் அது வறுமையே ஆகும். வறுமைக்கு ஒப்புமை சொல்ல வேறு எந்த துன்பமும் ஈடாகாது. இன்மை எனப்பது இச்சை ஒருவர்க்கு இன்மையும் இன்மையும் இல்லை. பொருள் வறுமை என்று சொல்லப்படும் பாவம் ஒருவனை பற்றினால் அவனுக்கு இப்பிறவியிலும் இன்பம் இல்லை, மறுபிறவியிலும் இன்பம் இல்லை. தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. பொருள் வறுமை என்னும் ஆசை ஒருவனை சூழ்ந்தால் அவனது குடும்ப பாரம்பரிய பெருமையையும் அவனது புகழுக்குரிய சொல்லையும் ஒரு சேர அழித்துவிடும். இப்பிறந்தார் கண்ணே ஆயினும் நல்குரவு இப்பாய சொற்கள் தரும். பொருள் மேன்மையான குடியில் பிறந்தவர்களிடமே வறுமை வந்தால் அவர்கள் தன் பகுதி குறைவாக பிரிவிடம் இன்றும் சொற்களை பேச நல்குரவு என்னும் இடும்பையில் பல்வேறு துன்பங்கள் சென்று படும். பொருள் வறுமையால் வாடுபவர்கள் விசிச்சிறந்த கருத்துக்களன் தெளிவாக சொல்லாலம் குரும். கண்கச்சுத்தழின் உலகும் மதிக்காது அவை பயனில்லாத சொற்களாகவே கருதப்படும். பிறஞ்சரானல் உருவம் ஈன்றதாயாலும் பிறம்போல நோக்கப்படும். பொருள் அறநெறிக்கு துணையாக இல்லாத வறுமை ஒருவனை பற்றினால் அவனை பெற்ற தாயே அவனை ஒரு அம்பியனுயானின் போல மதிப்பில்லாமல் பார்ப்பார் இன்றும் வருவது கொள்ளோ நெருநனு குன்றது போலும் நிரப்பு. பொருள் நெருப்பு என்னை கொள்குது போல துன்புறுத்திய வறுமை இன்று
பெண் என்னை தேடி வருமோ வறுமையின் கொடுமையா வாடுபவன் கலங்கும் நிலை ஜீனைய நெருப்பினுள் தூங்கலும் நாரும் இருப்பினும் யாதொன்று நோக்கன் பாடு அரிது பொருள் எரிகின்ற நெருப்பிற்கு நடுவே கூட ஒருவன் தூங்கிவிட முடியும் ஆனால் வறுமையால் வாடுபவனுக்கு கண்களில் தூக்கம் என்பது கனவிலும் வராது துப்புரவு இல்லா துவரத்துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று உணவு இல்லாத வறுமையாளர் முற்றிலும் துறவு மேற்கொள்ளாமலும் இல்லறத்திலேயே ஒட்டிக் கொண்டிருப்பது அடுத்தவர் வீட்டு உப்பிற்கும்